ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வர இருக்கு, பிஜிடிஆர்பியோடைய டென்டேட்டிவான கீஸ் எப்பொழுது கொடுக்க இருக்காங்க, பிஜிடிஆர்பியில் யாருக்கெல்லாம் மதிப்பெண்கள் கிடைக்கும், ஸோ டென்டேட்டிவான கீஸ் பார்த்திங்கன்னா எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தேர்வர்கள் கவனத்தோடைய இருக்க வேண்டிய டைம் இதுங்க. ஸோ கண்டிப்பாக தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேர்வு எளிமையாக கடினமா அப்படின்றது. ஸோ எல்லாருக்குமே நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன், ஏன்னா தேர்வுகள் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே கடினமாக தான் இருந்தது அப்படின்ற ஓப்பன் டாக் சொல்லியிருக்காங்க. ஆனால் நியூஸ்லேயும் சரி ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் சரி பார்த்திங்கன்னா எளிமையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒரு பக்கம் பொருளையாக போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையிலேயே தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய கருத்தில் தேர்வு கடினமாக இருந்ததா கஷ்டம் ஈஸியாக இருந்ததா. ஸோ தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களில் 25% 40% ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று தேர்வு எழுத வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த தேர்விற்கு விண்ணப்பித்து எழுதக்கூடிய தேர்வர்கள் ஆசிரியர்கள் 60% 80% பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க வந்திருக்காங்க. ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆசிரியர்கள் எழுத வர கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக அந்த புது சிலபஸ் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மோல்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க்கு என்ன மார்க்கு உங்களுக்கு கிடைக்கும், என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு சிவி ப்ராசஸ்க்கு உங்களை கொண்டு போவாங்க, ஸோ கேண்டிடேட் எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறாங்க, எவ்வளோ பர்சன்ட் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை பார்க்கலாம். என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களை போட போகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் பார்க்குறீங்க, மீதி டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இங்கிலீஷுக்கு 95 to 99ங்க, மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 95 to 110, கெமிஸ்ட்ரிக்கு 100 to 110, ஃபிசிக்ஸுக்கு 105 to 115, தமிழுக்கு 100 to 120ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி பார்க்கலாம். இங்கிலீஷுக்கு 85 to 90, மேக்ஸுக்கு 85 to 90, கெமிஸ்ட்ரிக்கு 91 to 100, ஃபிசிக்ஸுக்கு 80 to 85, தமிழுக்கு 95 to 100ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை பார்த்தாலாம். இங்கிலீஷுக்கு 85 to 90, மேக்ஸுக்கு 85 to 90, கெமிஸ்ட்ரிக்கு 90 to 95, ஃபிசிக்ஸுக்கு 81 to 85, தமிழுக்கு 90 to 97ங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டியை பார்த்தாலாம். இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 77 to 83, மேக்ஸுக்கு 76 to 85, கெமிஸ்ட்ரிக்கு 85 to 90, ஃபிசிக்ஸுக்கு 77 to 83, தமிழுக்கு 90 to 95ங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பார்த்துடலாம். இங்கிலீஷுக்கு 76 to 85, மேக்ஸுக்கு 70 to 80, கெமிஸ்ட்ரிக்கு 78 to 85, ஃபிசிக்ஸுக்கு 75 to 84, தமிழுக்கு 85 to 89ங்க. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டியை பார்த்துடலாம். இங்கிலீஷ்க்கு 75 to 79, மேக்ஸுக்கு 70 to 80, கெமிஸ்ட்ரிக்கு 75 to 80, ஃபிசிக்ஸுக்கு 75 to 84, தமிழுக்கு 80 to 85. அடுத்து எஸ்டியை பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக 66 மதிப்பெண்கள் எடுத்தால் சென்ற ஆண்டுகளில் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேசிக்காக 66 to 71, இங்கிலீஷுக்கு, மேக்ஸுக்கு 68 to 75, கெமிஸ்ட்ரிக்கு 75 to 80, ஃபிசிக்ஸுக்கு 65 to 70, தமிழுக்கு 78 to 84ங்க. இதோ அதில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி எக்ஸர்சைஸ்மெண்ட் ட்ரான்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வகையில் பார்க்குறப்ப ஸோ இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 70 மதிப்பெண்கள், மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 75, கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 72, ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 70, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 78. இந்த மதிப்பெண்களை நீங்கள் பெரும் பட்சத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் சிவி ப்ராசஸ்க்கு நீங்கள் அழைக்கப்படுவீங்க. ஸோ டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் பார்த்திங்கன்னா இன்று இல்லைனா நாளை நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு விரைவில் உங்களை அழைக்கப்படுறாங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதுதாங்க தற்சமயம் நடந்துகிட்ருக்கு. இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகளில் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய அஃபிஷியலான கீஸு, டென்டேட்டிவ் கீஸு, ரிசல்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.